ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 23/7/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் சி போர்டு பாருங்கள். சி போர்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3/7 சி போர்டு மட்டும். ஸோ இதுலேருந்து மூணு நாள் கேப் விட்டு அதுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 87 ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 37, 87. ஸோ அதே மாதிரி திரும்ப 3 நாட்கள் கேப் விட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு 90 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 88, அதாவது சேம் நம்பர் 88ன்னு சொல்லி வச்சு இங்கே 33க்கு பவர் பண்ணி 88ன்னு வச்சு இந்த 7 அப்படிங்கிற நம்பர் அப்படியே இறக்கிட்டாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 4 அப்படிங்கிற நம்பரை வச்சு இந்த 99 4 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 99 வச்சு அந்த 0 அப்படியே இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 49 90, சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தோன்னா 49 90 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு வாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 49 90, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேட், அதாவது 3ஆம் தேதி 13ஆம் தேதி இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 114 அடிச்சிருக்காங்க. இந்த நம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 49 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல நமக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 70 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸை சேர்த்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே 37ன்னு சொல்லி அடிக்கும்போது இங்கே 40க்கு நமக்கு எங்கேருந்து எடுத்துருக்கான்னு பாருங்கள். அதுக்கு மேலேருந்து 87, சரிங்களா? இந்த 37க்கு உள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 83, சரிங்களா? உள் நம்பருக்கு நமக்கு 83. ஸோ இந்த 37ல் இருந்து நமக்கு 2 நாள் கேப் விட்டு, சரிங்களா? ஒரு நாள் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 38ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 87க்கு உள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 88ன்னு இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு நாள் கேப் விட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாள் கூட கேப் விடாமல் 88 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு அதே மாதிரி கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 76 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, சரிங்களா? 76 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அல்லது 37 அப்படிங்கிற நம்பருக்கும் நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே 70 இருக்கிறதுனால 76 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கலாம். அல்லது ஒரு நாள் கேப் போட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு 37, சரிங்களா? இந்த நம்பர் எடுத்துக்கலாம். இப்போது இங்கே நமக்கு 14 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி அடிச்சிருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி 49 அப்படிங்கிறது நமக்கு ஏபி அடிச்சிருக்காங்க. இந்த 70 அப்படிங்கிற நம்பர் ஏசி அல்லது பிசியில் வந்து நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு பிசியில் 90 அப்படிங்கிற நம்பர், இந்த நம்பர் காமனாக 37ங்கிறது ஏசி, பிசி, 87ங்கிறது பிசி, 90ங்கிறது பிசி. அப்போது 90 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல வச்சுட்டு 67 90 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? 67 90 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்னு நமக்கு புதுசாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். 87 44 திரும்ப நமக்கு 87க்கு பாருங்கள். நமக்கு 87க்கு ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 67 90, அதே மாதிரி 37 90 அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். பிசி மட்டும் 90 அப்படிங்கிற நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கெஸிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கெஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 87ங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 44. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 8 7 டேரெக்ட்டு, 44 டேரெக்ட்டு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 337 887. அதை எப்படி நமக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். 2 நாள் கேப் விட்டு, சரிங்களா? 2 நாள் கேப் விட்டு ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 87ங்கிறது டேரெக்டாக எடுத்திருக்காங்க. 44 அப்படிங்கிற நம்பரும் டேரெக்டாக எடுத்து நமக்கு 87 44 அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே டேரெக்டாக இருக்க நம்பரே வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்திருக்காங்க 73 78. இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு இப்படி எடுத்திருப்பாங்க, சரிங்களா? 77ங்கிறது இப்போ நமக்கு டேரெக்டாக 37 87ன்னு சொல்லி நமக்கு அதே மாதிரி நமக்கு ஏசி நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? 37 87. அதே மாதிரி நம்ம 2 நாள் கேப் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 94
66 அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஃபஸ்ட் நமக்கு டேரெக்டாக எடுத்துகிறாங்க, அடுத்து இந்த மாதிரி எடுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு கிராஸாக இந்த எக்ஸ் மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தோம்னா ஏபிஎஸ்சிபிஸில் 96 46 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த நம்பரை ஏபிஎஸ்சிபிஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பருக்கு நமக்கு 3D எடுத்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா 96 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 096 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 46 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 046 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அந்த நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அது இல்லாமல் நமக்கு சி போர்டில் 1 அடித்தப்போ நமக்கு ஆல் போர்டில் 4, சி போர்டில் 1 இருக்கப்போ நமக்கு ஆல் போர்டில் 4, மறுபடியும் ஒரு சி போர்டு 1, ஆல் போர்டுக்கு 4, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சி போர்டு 1 அப்படின்ட்டு இருக்குது, ஆல் போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால இந்த 46 64 அப்படிங்கிற நம்பர் ஏபிஎஸ்சிபிஸில் கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.